சம்பவ இடம் கர்நாடகாவோட தும்கூர் டிஸ்ட்ரிக்ட் கொரட்டகரை. ஆகஸ்ட் 7 2025 அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 7 மணில இருந்து 7:30 மணி கிட்ட இருக்கும். அப்படி பொழுது விடிஞ்ச கொஞ்ச நேரத்துல சிம்புகனஹள்ளி ஏரியால இருக்க முத்தியாலம்மா கோயிலுக்கு அங்க இருக்க மக்கள் பல பேர் வரப்போக ஆரம்பிச்சாங்க. அப்படி தன்னோட 7 வயசு பெண் குழந்தையோட அந்த கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருந்த ஒரு அம்மா எதேச்சியா வழியில அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டை பார்க்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த ரோட்ல அங்க இங்கன்னு புறாக்கள் பறக்கிறத பார்த்து அவங்களோட பொண்ணு அதுக கூட ஓடி விளையாட ஆரம்பிக்க திடீர்னு பயங்கரமா கத்துறா. அதை கேட்டு பதறி போன அந்த பொண்ணோட அம்மா வேகமா அவங்க பொண்ணுகிட்ட ஓடி போய், என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்க, கைன்னு திணறின அந்த குட்டி பொண்ணு அங்க நின்றுட்டு இருந்த ஒரு நாயை கை காட்டுறா. அந்த நாயை பார்த்தவங்க பயத்துல மூச்சடைச்சு போறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அந்த 7 வயசு பொண்ணோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஒவ்வொருத்தரும் அந்த நாயை பார்த்து அரண்டு போய் நிக்கிறாங்க. பிகாஸ் அந்த நாய் ரோட்ல கிடந்திருந்த யாரோ ஒருத்தரோட துண்டா வெட்டப்பட்ட கைய கொதறிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அண்ட் அதுல இருந்து கொஞ்ச தூரத்துல 4-5 நாய்கள் குறைக்கிற சத்தத்தை கேட்டு ஒன்னா அங்க போய் பார்த்தவங்க அங்க அந்த நாய்கள் இன்னொரு வெட்டப்பட்ட கைப்பாகத்துக்காக சண்டை போட்டுக்கிறதையும் பார்த்து மிரண்டு போறாங்க. இதை கேட்டு ஷாக்கான இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக் டீம் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி சம்பவ இடத்துக்கு வர சொல்லிட்டு அதுல இருந்து 1 ஹவர்ல அவரோட போலீஸ் டீமை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்படி போனவங்க அங்க இருக்க நாய்களை துரத்தி விட்டுட்டு அந்த நாய்களால கடிச்சு கொதறின நிலையில இருந்த அந்த 2 கைகளையும் ரெக்கவர் பண்ணி அதை ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தென் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி சர்ச்சிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண அதே நாளே பெல்லவி வில்லேஜோட வேற ஏரியால இருந்த அழுகி போன நிலையில மொத்தம் 16 உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்படுது. மொத்தம் 7 கருப்பு கேரி பேக்ஸ்ல திணிச்சு வச்சிருந்த எல்லா உடல் பாகங்களையும் கைப்பற்றின ஸ்பெஷல் டீமுக்கு தலைப்பகுதி மட்டும் கிடைக்கவே இல்லை. இப்படி துண்டு துண்டா வெட்டி கொல்லப்பட்ட அந்த டெட் பாடி யாரோடது அண்ட் ஸ்பெஷல் டீம் தேடிட்டு இருந்த தலைப்பகுதி அவங்களுக்கு கிடைச்சதா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.